கேட்டைக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம்னு கேட்டிங்கன்னா, ஒரு அபரிவிதமான சக்தி கொண்ட நட்சத்திரம் இது. உங்களுக்கு வர ப்ராப்ளம்ஸ் இருக்கு பாருங்க, பயங்கரமான ப்ராப்ளம்ஸாவே வரும். அந்த ஒவ்வொரு ப்ராப்ளமையும் நான் எப்படி என்னோட அடுத்த படிக்கெல்லாம் மாத்திட்டு போவேன் அப்படின்னு, அதுதான் இவங்களோட ஸ்பெஷாலிட்டி. எக்ஸ்ட்ரா ஒரு விஷயமும் இவங்கிட்ட நிறையவே இருக்கு. அது என்னன்னா, அது அதர்வன வேதத்தோட சக்திகள். ஸோ ஃபர்ஸ்ட் லுக்ல இவங்களை போய் நீங்க பாக்குறீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் அப்சர்வ் பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட கண்கள் அப்படியே கண்கள் வெளியில வர மாதிரி இருக்கும். ஒரு ப்ரொட்ரூடிங் ஐஸ் இருக்கும். கேட்ட எதுல வருது? விருச்சிகம்ல வருது. அந்த எமோஷனல் கோஷன்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஹைட் அண்ட் எமோஷன் இருக்கும். இவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் போய் பார்த்தோம்னா இவங்க கிட்ட ஒரு பெக்யூலியரான சக்தி இருக்கு. என்ன சக்தினா ரொம்ப நல்ல சக்தின்னு கூட சொல்லலாம். என்னன்னா அரோஹண சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அது அரோஹண சக்தினா, இவங்க பாத்தீங்கன்னா அந்த குண்டலினி சக்தி எழுப்புற தியானம் இல்ல அந்த தேர்ட் ஐ மெடிடேஷன், இந்த லெவலுக்கு அவங்களால ஸ்பிரிச்சுவலா போக முடியும். அந்த பிகாஸ் அவங்க இந்த நட்சத்திரத்துல பிறந்த ரீசனே, இந்த நட்சத்திரத்தோட சிம்பிளே பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்ல சொல்லணும்னா டலிஸ்மன்னா எக்ஸாக்டா தாயத்து சொல்லலாம். அந்த தாயத்துக்குன்னு ஒரு பவர் இருக்கு பாத்தீங்கன்னா, அது ஒரு சாதாரண ஆப்ஜெக்டா தான் இருக்கும். ஆனா அதுக்கு அவங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தாயத்து இவங்களோட சிம்பிள். அது மட்டும் இல்லாம ரவுண்டா இருக்கிற மாதிரியான ரிங்கு, அந்த தாயத்து மாதிரியே ரவுண்டா இருக்க மாதிரியான ஒரு ரிங்கும் இவங்களோட சிம்பிள்ல வரும். அவங்களோட அனிமல்னு பாத்தீங்கன்னா மான்லே பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக்னு சொல்றது, மான்லே ரொம்ப கொஞ்சம் ஸ்டபர்னஸ் இருக்க மாதிரியான ஒரு மான் இது. நட்சத்திர கிரக அதிபதி பாத்தீங்கன்னா புதன், பட் நட்சத்திர கடவுள்ன்றது ரிலேஷன்ஷிப்ல இவங்க ரொம்ப ஒரு இன்டென்ஸ் எமோஷனல் சைடோட கனெக்ட் பண்ணுவாங்க அவங்க ஸ்பௌஸ்ன்னு வரும்போது. இவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூன்னு வருதானா தே ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் வித் மைண்ட் அண்ட் நர்வஸ் சிஸ்டம். கெரியர்ல என்ன சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன் திங் இஸ் தட் தே ஆர் வெரி குட் அட் ரிசர்ச். ஸோ சயின்டிஸ்டா இருக்கிறது. அண்ட் தென் இன்னொன்று சரி, இப்போ இவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்னா இவங்க லைஃப்ல என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் சம்டைம்ஸ் இவங்ககிட்ட அந்த ஹாய் எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே ஒரு முக்கியமான நட்சத்திரம் கேட்டை. ஜேஷ்டா அப்படின்னும் கேட்டைக்கு இன்னொரு பேர் இருக்கு. கேட்டைக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு அபரிவிதமான சக்தி கொண்ட நட்சத்திரம் இது. சின்ன வயசுல இப்போ மீதி பேருக்கும் ப்ராப்ளம்ஸ் வரும். ஆனா இவங்களுக்கு வர ப்ராப்ளம்ஸ் இருக்கு பாருங்க, பயங்கரமான ப்ராப்ளம்ஸாவே வரும். ஆனா அந்த ஒவ்வொரு ப்ராப்ளம்ல இருந்து இவங்க அப்பாடா நான் வெளியில வந்தா போதும்னு வரமாட்டாங்க. அந்த ஒவ்வொரு ப்ராப்ளமையும் நான் எப்படி என்னோட அடுத்த படிக்கெல்லாம் மாத்துறேன், ஏன் மேல விழுற கல்ல என்னோட அடுத்தடுத்த படிக்கெல்லாம் நான் மாத்திட்டு போவேன் அப்படின்னு ஒரு ஒரு பிரச்சனையில இவங்களை போடும்போது இவங்க அப்படியே அந்த சுருன்னு வர ஒரு எனர்ஜி இருக்கு பாருங்க, அது அவங்கள அடுத்த லெவலுக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும். அதுதான் இவங்களோட ஸ்பெஷாலிட்டி. இது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட விடாமுயற்சி நிறைய இருக்கு, தன்னம்பிக்கை நிறைய இருக்கு. இதெல்லாம் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஒரு விஷயமும் இவங்க கிட்ட நிறையவே இருக்கு. அது என்னன்னா, அது அதர்வன வேதத்தோட சக்திகள் இவங்க நட்சத்திரத்துக்கு நேச்சுரலாவே வரும். அதர்வன வேதத்தோட சக்திகள்னா இட் கேன் பி பாசிட்டிவ், இட் கேன் பி நெகட்டிவ். அது உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் என்னென்ன, இவங்க லைஃப்ல வேற என்ன விஷயங்கள்லாம் நடக்கும், அண்ட் இவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, இவங்களை பத்தி எப்படி நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம், அது எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எங்களோட ஆஸ்ட்ரோ சைக்காலஜி கோர்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா போய் கீழே இருக்க லிங்க்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த கோர்ஸ் நீங்க வேற எங்கேயும் போய் கத்துக்க முடியாது. இந்த கோர்ஸ் யூஎஸ்ல மட்டும்தான் இருக்கு. அங்கேயும் என்ன பண்றாங்க, வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி வச்சு சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம பாரம்பரிய அஸ்ட்ராலஜி வச்சு சொல்லி கொடுக்கல. நான் என்னோட ரிசர்ச்சை இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு சொல்லித்தரேன். வேணும்னா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அண்ட் ப்ரொசீடிங் வித் தட், எங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அட் எவ்ரி மைல்ஸ்டோன் நாங்கள் என்ன பண்றோம், நாங்கள் ஜெம் ஸ்டோன்ஸ் ஃப்ரீ கிஃப்டா கொடுக்குறோம். அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். 100,000 நம்ம ரீச் பண்ணிட்டோம். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நாங்கள் யார் யாருக்கு ஜெம் ஸ்டோன்ஸ் கொடுக்கறதுன்னு செலக்ட் பண்ணிட்டோம். அந்த லிஸ்ட் நாங்கள் கூடிய சீக்கிரம் கம்யூனிட்டி போஸ்ட்ல போடுவோம், பாருங்க. சரிங்களா? அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா அடுத்த மைல்ஸ்டோன்ல நீங்க செலக்ட் ஆகணும்னா உங்க இன்ட்ரெஸ்ட கமெண்ட்ஸ்ல காட்டுங்க. சரிங்களா? சரி, ஜேஷ்டா கேட்டை நட்சத்திரம். ஏன் இந்த நட்சத்திரம்க்கு நான் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன்னா, ஏன்னா இந்த நட்சத்திரமே அப்படிதான். இவங்களோட லைஃப் பார்த்தீங்கன்னா இவங்க ஆக்சுவலா ரொம்ப பாவம். ஏன்னா மீதி பேரை விட இவங்களுக்கு அந்த பிரச்சனைகள், இப்போ வேற ஒருத்தருக்கு பின்னாடிதான் பிரச்சனை வரும்னா இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து அந்த பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிட்டோம்.
அட் எவ்ரி பாயிண்ட் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மென்டல் பீஸை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி, ஏன் என்ன சுற்றி இப்படியெல்லாம் நடக்குதுன்னு யோசிக்க வைக்கிற மாதிரி, இல்லை சடனாக சில பிரச்சனைகள் வர்றது, சில விஷயங்கள் நடக்கிறது, அதெல்லாம் இவங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இவங்களோட ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லுக்ல இவங்கள போய் நீங்க பார்க்குறீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் அப்சர்வ் பண்ணுவீங்கன்னு பார்த்துக்கிங்கன்னா, அவங்களோட கண்கள். அப்படியே கண்கள் வந்து வெளியில வர மாதிரி இருக்கும். ஒரு ப்ரொட்ரூடிங் ஐஸ் இருக்கும். என்னடா அவங்க கண்ணு வந்து நல்லா வெளியில வெளியில வர மாதிரி இருக்கே, ஷார்ப்பா இருக்கே அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது கூடவே பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஒரு தோரணையே ஒரு மெச்சூர்டான லுக் இருக்கும். ஒரு மெச்சூர்டான தோரணை இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இவங்க என்னதான் இவங்க சின்னதா ஸ்கூல் படிக்கிற வயசுல இருந்தா கூட இவங்க நடவடிக்கை, இவங்க பேசுற விடம், இவங்க தோரணை, இவங்களுடைய அந்த இமேஜ் இருக்கு இல்லையா, செல்ஃப் இமேஜ், இது எல்லாமே வந்து பரவாயில்ல, இதை நான் பண்ணுவேனே, எங்க வீட்டுல நானே வந்து சமையல் பண்ணுவேனேன்னு சொல்லிட்டு ஒரு 10 வயசு பொண்ணு சொல்லும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல அவங்களோட மெச்சூரிட்டி காட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு மெச்சூர்ட் அவுட்லுக் வந்து இவங்களுக்கு வந்துடும். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க பேரண்ட்ஸ் வந்து இவங்கள நம்பி நான் என்ன வேணாலும் லைக் வீட்டை அவ பார்த்துப்பா அப்படின்னு நான் விட்டுட்டு போகலாம். இல்லை என் பையன் இதெல்லாம் பார்த்துப்பான், நான் தைரியமாக அவனை நம்பி விடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா தே ஆர் வெரி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிற மாதிரியான ஒரு பீப்புளாக இருப்பாங்க இவங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க எதில் இன்வால்வ் ஆனாலும் அதில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ஆக்டிவாக அந்த விஷயத்தை எடுத்து பண்ணுறது. படிப்புனா படிப்பில் ஆக்டிவாக இருக்கிறது, இல்லை விளையாட்டுனா விளையாட்டில் ஆக்டிவாக இருக்கிறது. எந்த வேலை பண்ணாலும் அதில் அவங்களோட ஆக்டிவ்னஸ் அவங்க காட்டுவாங்க. அண்ட் தென் இஃப் யூ சி, சரி இவங்க ஆக்டிவாக இருக்காங்க அண்ட் தென் மெச்சூர்டாக இருக்காங்க, இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு என்ன எமோஷன்ஸ் ஓடிட்டு இருக்குன்னு உங்களால் வெளியில் கணிக்கவே முடியாது. ஐ கேன் பெட் யூ ஆன் தட். இவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள உங்களை பிடிக்கலனே கூட வச்சுக்கோங்களேன், வெளியில வந்து அவங்க வந்து ஒரு சாந்தமான சுரூபம் தான் வச்சுப்பாங்க. அப்படியா, என்னது என்னது அப்படின்ற மாதிரி ஒரு சாந்தமான சுரூபம் தான் இருக்கும். அவங்கள நீங்க ட்ரிகர் பண்ணீங்கன்னா அந்த விஷயம்லாம் வெளில வந்துடும். பட் அதர்வைஸ் வந்து அவங்க அதை காமிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க உள்ளுக்குள்ள வந்து அவங்களுக்கு நிறைய தாட்ஸ் ஓடிட்டு இருக்கும். நிறைய எப்பவுமே வந்து அந்த ஒரு பிளானிங் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். இது பண்ணலாமா, அடுத்தது அது பண்ணலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானிங் ஓடிட்டே இருக்கும். ஆனால் அவங்க மைண்டில் ஒரு நிமிஷத்துக்கு 1000 தாட்ஸ் ஓடுதுன்னா கூட உங்களுக்கு அது வெளியில தெரியாது. வெளியில வந்து அவங்கள பார்க்கறதுக்கு ரொம்பவே ஒரு பீஸ்ஃபுல்லாக சாந்தமாக இருக்க மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. ஓகேயா? அண்ட் அவங்களுக்கான ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ரொம்ப ஹைட்டெண்டாக இருக்கும். அந்த எமோஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா விருச்சிக ராசி இப்போ கேட்ட எதில் வருது, விருச்சிகம்ல வருது. அந்த எமோஷனல் கோஷன்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஹைட்டெண்ட் எமோஷன் இருக்கும். அதையும் டக்குன்னு ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க கிட்ட பார்த்து பேசுறாங்கன்னா காமிச்சிட மாட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப க்ளோஸா இருக்கவங்க கிட்ட மட்டும் தான் அந்த எமோஷன்ஸை இவங்க எக்ஸிபிட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த வச்சு உங்களுக்கு தெரியும், தே ஹாவ் தி சீக்ரெட்டிவ் பிஹேவியர். அந்த ஸ்கார்பியன்ஸ்க்குனே உரிய அந்த சீக்ரெட்டிவ் பிஹேவியர் அதிகமா இவங்க கேட்டை நட்சத்திரம் கிட்ட நீங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் இவங்களோட ஃபர்ஸ்ட் லுக். இவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு போய் பார்த்தோம்னா இவங்க கிட்ட ஒரு பெக்யூலியரான சக்தி இருக்கு. என்ன சக்தினா ரொம்ப நல்ல சக்தின்னு கூட சொல்லலாம். என்னன்னா அரோஹண சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அது அரோஹண சக்தினா, இவங்க இவங்க இவங்களை நீங்க வந்து புதைக்குழியில போட்டு மண்ணை மூடி வச்சா கூட அந்த புதைக்குழியில இருந்து நான் எப்படி வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதைக்குழியில இருந்து வெளியில வந்து அந்த புதைக்குழியே திரும்ப யாரும் போகாம மூடி வைக்கிற வேலை எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வருதுன்னா இவங்க அந்த பிரச்சனையில அப்பாடா நான் தப்பிச்சுட்டேன் வந்துட்டா போதும் அப்படின்னு பார்க்காம, இந்த புதைக்குழி இருந்ததுனால தானே என்னை வந்து உள்ள போட்டு மூடினீங்க, இந்த புதைக்குழியை நான் இல்லாம பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த அரோகண சக்தியில தே ஹாவ் த பவர் டு கண்ட்ரோல் தேர் சப்கான்ஷியஸ். அந்த பவர் இருக்கு இவங்க கிட்ட. உங்க சப்கான்ஷியஸ் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம யோசிக்கிற பிரெயின் இருக்கு, நம்மளோட ஆழ் மனம் இருக்கு இல்லையா, அதுதான் சப்கான்ஷியஸ். உங்க ஆழ் மனசுல இருக்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கே தெரியாது. ஏன்னா சின்ன வயசுல இருந்து வருது. உங்களுக்கு 5 வயசுல யாராவது உங்ககிட்ட ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, 10 வயசுல ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட 5 வயசுல வந்து நீ அந்த பக்கம் போகாத பாப்பா, அங்க வந்து பார்த்தேன்னா பாம்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பயம்படுத்திருப்பாங்க. இப்போ வரைக்கும் உங்களுக்கு பாம்பு நினைச்சா பயம் இருக்கும். ஏன், அந்த சின்ன வயசுல பயம்படுத்தின விஷயங்கள் உங்களுக்கே தெரியாம அங்க ஆழ் மனசுல படிஞ்சிருக்கு. ஆனா இவங்க கிட்ட இருக்கிற இந்த சக்தினால என்ன பண்ண முடியும்னா, அந்த ஆழ் மனசுல இருக்கிற விஷயங்களை இவங்களால மாத்தி உங்க ஆழ் மனசுல மட்டும் நீங்க எதுல போனாலும் வெற்றி பெறுவீங்கன்னு நினைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் ஆயிடுவீங்க. அந்த மாதிரி இவங்களால உங்க ஆழ் மனசையே மாத்தி ரீஃப்ரேம் பண்ணி அமைச்சுக்க முடியும். அந்த ரீஃப்ரேம் பண்ணி அந்த ஆழ் மனசை கண்ட்ரோல் பண்ற அந்த ஒரு சக்தினாலேயே இவங்க நினைச்சதை அச்சீவ் பண்ண முடியும்.
கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா அச்சீவ் பண்ணலாம். சும்மா எல்லாருமே நான் கேட்டேன் நான் அச்சீவ் பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் உங்ககிட்ட அந்த கேப்பபிலிட்டி இருக்குது. இட்ஸ் நாட் ஈஸி. சப்கான்ஷியஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கிற யூஎஸ் கனடாவில் இருக்க சிஇஓஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் டாலர்ஸ் செலவு பண்ணி அவங்க வந்து அதை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அது ஈஸியாக உங்களாலே பண்ண முடியும். மெடிடேஷன் பண்ணுங்க, அதில் உங்களாலே பண்ண முடியும். பண்ணீங்கன்னா யூ கேன் பி சக்ஸஸ்ஃபுல். அதாவது அதுக்கான வழி உங்ககிட்ட தான் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்னு வரட்டுமே. ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து இவங்க ரொம்ப சோஷியல் பர்சன். இவங்க வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ரிசர்வ்டா இருக்க மாதிரி தான் தெரியும். பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேதரிங் போகிறது, அங்கே எல்லாருக்கிட்டையும் பேசுறது, இன்னொரு இடத்துக்கு போகிறது, அங்கே எல்லார்கிட்டையும் பேசுறது எல்லாம் பண்ணுவாங்க. பட் இவங்க வந்து இவங்களோட க்ளோஸ் சர்க்கிள்னா ரொம்ப செலக்டிவ் பீப்புள் தான் க்ளோஸ் சர்க்கிளில் சூஸ் பண்ணி வச்சுப்பாங்க. அவங்க கிட்ட மட்டும்தான் ஓப்பன் அப் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட மட்டும்தான் ஃப்ரீயா பேசுவாங்க. மற்ற யார்கிட்டயும் வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கூட தெரியாது. இவங்களோட அடுத்த கட்ட பிளான் யாருக்குமே சொல்ல மாட்டாங்க. அதுவுமே வந்து தெரியாது. ஸோ தட்ஸ் ஹவ் தே ஆர். அந்த ட்ரஸ்ட் வர்றது வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ட்ரஸ்ட் வந்து க்ளோஸ் ஆயிட்டாங்கன்னா தேல் பி க்ளோஸ். அவங்க வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக த்ரூ அவுட் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இவங்களுக்கு வந்து அந்த சின்ன வயசுல இருந்தே அந்த மெச்சூரிட்டின்றது ஸ்டார்ட் ஆயிடும். இந்த சின்ன குழந்தைக்கு இவ்வளோ தூரம் மெச்சூரிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்கிற அளவுக்கு இருப்பாங்க. ஸோ அப்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா இவங்க டிசைட் பண்ணுவாங்க, எனக்கு இந்த பிரச்சனைலாம் வந்தது, எனக்கு என் லைஃப் இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் எனக்கு வேணும் என் லைஃப்ல அப்படின்றத டிசைட் பண்ணிடுவாங்க. எப்போ கிளியரா இருப்பாங்க. சின்ன வயசுல இருந்தே கூட டிசைட் பண்ணலாம், இல்லை அட் எவ்ரி பாயிண்ட் வந்து எனக்கு இதுதான் வேணும்ன்ற விஷயத்துல கிளியரா இருப்பாங்க. அதுவுமே நீங்க இவங்க கிட்ட பார்க்கலாம். அண்ட் அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த சின்ன வயசுல அந்த யூனோ ஒரு சில கேட்டை நட்சத்திரம்க்கு பாத்தீங்கன்னா ட்ரபிள், அந்த பிரச்சனைகள் சொன்னல சின்ன வயசுல இருந்தே வந்துடும். சின்ன வயசுல இருந்தே அந்த பிரச்சனைகள் ஃபேமிலியில வரதோ இல்லை அவங்களுக்கு வரதோ அது வந்து என்னன்னா இவங்க தலையில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் விழுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் நிறைய தடவை நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வீட்டே வந்து அவங்க ஒரு அப்பா மாதிரி இருந்து பார்த்துக்கிறது, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸாக இருக்கலாம். இல்லை அப்பா கூட சேர்ந்து இவங்க ஹெல்ப் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸாக இருக்கலாம். இல்லை வீட்டில் வந்து பெரியவங்களுக்கு அம்மாவுக்கு வந்து இவங்க நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க, இன்னும் தம்பி தங்கச்சிங்களை பார்த்துக்கிறாங்க. இல்லை அட்லீஸ்ட் வேற சிப்ளிங் எல்டர்ஸாக இருந்தால் கூட அவங்கள விட இவங்க ரெஸ்பான்சிபிள் அப்படின்றது இருக்கலாம். ஸோ அது எல்லாமே வந்து இவங்களோட லைஃப்பில் பார்க்குற ஒரு விஷயம். அண்ட் தென் ஆல்சோ இஃப் யூ சி இவங்க ரொம்பவே காம்படிட்டிவ். நான் சொன்னேன் இல்லையா, ரொம்பவே காம்படிட்டிவ். எது எடுத்தாலும் அதில் வந்து நான் நல்லா பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு காம்படிட்டிவ். சும்மா போய் பண்ணாங்கன்னா கூட அவ்வளோ நல்லா பண்ண மாட்டாங்க. உடனே இவங்களை பற்றி ரொம்ப சூப்பராக நினச்சிக்க வேண்டாம். தே ஆர் குட், தே ஆர் இன்டெலிஜென்ட். ஆனால் என்னன்னா அங்கே இவங்க மட்டும்தான் இருக்காங்கன்னா இவங்க ஓரளவுக்கு சுமாராக பண்ணுவாங்க. யாராவது இவங்க கூட போட்டி போடுறேன்னு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து இவங்க வந்து எனக்கு இப்போதான் வந்து ஒரு ஸ்பிரிட்டே வருது, எனக்கு இப்போதான் போட்டி வருது, இப்போதான் நான் உட்காந்து நல்லா வேலை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காம்படிட்டிவ் ஸ்பிரிட், போட்டின்னு யாராவது வந்தா அங்கே நல்லா வரும். ஓகேங்களா, தட்ஸ் தேர். அண்ட் இதெல்லாம் தாண்டி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டே ஃபியூச்சர் லைஃப்ல இவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கன்னா, சும்மா போய் எல்லாருக்கும் டாப் பொசிஷன் கிடைக்குமானா இல்லை, இவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கன்னா அந்த டாப் பொசிஷன்ஸ்க்கு இவங்க ஈஸியாக போகலாம். ஏன்னா மீதி எல்லா விஷயமும் சப்போர்ட் பண்ணும். இன்டெலிஜென்ஸ் இருக்கு, ஹார்ட் ஒர்க்கிங்கான கேப்பபிலிட்டி இருக்கு, இதெல்லாம் சேர்ந்து பண்ணும்போது அது சப்போர்ட் பண்ணும். அண்ட் அந்த எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸஸ் ஒன்று பாருங்க, அதை பத்தி இப்ப பேசலாம். ஸோ அது என்ன எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸஸ்னா, இவங்க கிட்ட வந்து அந்த அதர்வன வேதத்தோட பவர் இருக்குன்னு சொன்னீங்க. அது என்ன பவர்ஸ்னா அது வந்து அக்கல்ட் பவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அக்கல்ட்னா என்னன்னா, அக்கல்ட்னா அந்த எக்ஸ்ட்ரீமான அந்த எக்ஸ்ட்ரீமான ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த குண்டலினி சக்தி எழுப்புற தியானம், இல்லை அந்த தேர்ட் ஐ மெடிடேஷன், இந்த லெவலுக்கு அவங்களால ஸ்பிரிச்சுவலாக போக முடியும். அந்த பிகாஸ் அவங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ரீசனே அவங்க அதெல்லாம் ஓரளவுக்கு அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த லைஃப்க்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க ஓரளவுக்கு ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது இவங்க பண்ணும்போது என்ன ஆகும்னா, இஃப் யூ சி ஃபியூச்சரில் வந்து அவங்களுக்கான விஷயங்கள், ஏன்னா அது எல்லாமே வந்து ஒரு பிரபஞ்ச சக்தியோட கனெக்ட் பண்ணுது இல்லையா. இப்போ டீப்பர் மெடிடேஷனோட பெஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் நீங்க உட்காந்து 333 மெத்தட் 555 மெத்தட் எழுதுறதை விட உங்களால டீப் மெடிடேஷன் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்க என்ன வேணும்னு நினைச்சாலே போதும், இவென்ச்சுவலி அதை வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு நடத்தி வைக்கும். ஏன்னா அந்த மெடிடேஷனே உங்க பிரெயின் பவர், அதாவது உங்க மைண்டோட ஃப்ரீக்வன்சியை யூனிவர்ஸ் கூட கனெக்ட் பண்ற ஃப்ரீக்வன்சியா மாற்றும். அந்த மாதிரியான கேப்பபிலிட்டிஸ் இவங்களுக்கு நேச்சுரலாகவே நல்லா இருக்கு. எஃபர்ட் போட்டாங்கன்னா கண்டிப்பாக
பண்ணக்கூடிய ஒரு விஷயம் யாருக்கு? கேட்டை நட்சத்திரத்துக்கு. அதுதான் அந்த பவர் ஆஃப் அதர்வன வேதா. சம்டைம்ஸ் வந்து அந்த பவரை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அதுவுமே வந்து நான் அந்த நம்மளோட கடைசியா ஜென்ரல் அட்வைசர் செக்ஷன்ல நம்ம பார்க்கலாம், அதனால என்ன பிரச்சனைகள் வரும்னு. பட் இது ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களுக்கு மீதி பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்கள இப்போ கேட்டை நட்சத்திரம்ல நான் ஓரளவுக்கு ஸ்பிரிச்சுவல் பர்சனா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? நான் ஸ்பிரிச்சுவாலிட்டி இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல அப்படின்னா தென் தே ஆர் டிஃப்ரெண்ட். பட் ஓரளவுக்கு நான் ஸ்பிரிச்சுவலா இருக்கேன், சாமி நம்பிக்கை நிறைய இருக்கு, சாமி கும்பிடுவேன், அதுக்கப்புறம் வந்து மெடிடேஷனும் பண்ணுவேன் அப்படின்னு ஸ்பிரிச்சுவலா ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? அவங்கள பார்த்தீங்கன்னா, அந்த கேட்டை நட்சத்திரக்காரங்களை பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த ட்ரீம் எக்ஸ்பீரியன்சஸ், இறந்தவங்க ட்ரீம்ல வருது, கடவுள் ட்ரீம்ல வருது, அந்த மிஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ், இந்த அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் வருது, இது எல்லாமே வந்து இவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இல்லை என் பாட்டி இறந்தாங்க, யார் கனவுலயும் வரல, என் கனவுல வருவாங்க அப்படின்ற மாதிரியான சொல்ற விஷயம், அது எப்படி வேணாலும் இருக்கலாம். இவங்களோட கனவுகளே ஏதோ ஒரு இன்னொரு உலகத்துக்கு இவங்க போய் இருக்க மாதிரியான ஒரு கனவுகள் தான் இவங்களுக்கு வரும். திஸ் ஆர் நாட் நார்மல். அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணவங்க நான் சொல்றேன். நீங்க எக்ஸ்ப்ளோரே பண்ணலன்னா தென் உங்களுக்கு அந்த கனெக்ட் இன்னும் வரலன்னு அர்த்தம். அந்த சப்கான்ஷியஸ் கனெக்ட் இன்னும் வரல. ஏன்னா வந்தாதான் இதெல்லாம் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் இஃப் யூ see இவங்களுக்கு வந்து they always want to maintain a balance. எப்படின்னா இவங்களுக்கு யாராவது போய் நல்லது செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் பிரச்சனை இருந்திருக்கு, கேட்டைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு ஒன்று இருந்திருக்கு, நீங்கள் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, எனக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிட்டாங்க, நான் திரும்ப அவங்களுக்கு அது திரும்ப செய்யணும், எப்போ செய்யலாம்னு பார்த்துட்டே இருந்து திரும்ப அவங்களுக்கு செய்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ தே டோன்ட் வாண்ட் அது. அவங்க வந்து இந்த ஒரு சுப்பீரியாரிட்டி பொசிஷன்ல இருக்காங்க இல்லையா, எனக்கு ஒருத்தவங்க செஞ்சாங்கன்னா நான் கண்டிப்பாக அதை செஞ்சாகணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன அவங்களுக்கு நல்லது பண்ணாலும் உங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து அதே நல்லது திரும்ப கண்டிப்பாக வந்துடும் அப்படின்றத நீங்கள் நினச்சிக்கலாம். இன்னொரு விஷயம் வந்து இது நல்லதுக்கு மட்டுமானா இல்லை, நீங்க அவங்கள ஹர்ட் பண்ணிருக்கீங்க, நீங்க அவங்களுக்கு கெடுதல் பண்ணிருக்கீங்கன்னா அதையும் அவங்க மறக்க மாட்டாங்க, அந்த விஷயமும் ரிட்டர்ன் வரும். ஸோ நீங்க எது அவங்கள ஹர்ட் பண்ற மாதிரி பண்றதுக்கு முன்னாடியும் நான் கேட்டை பீப்புள், அதாவது கேட்டை நட்சத்திரம் இல்லாதவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. தட்ஸ் தேர். ஓகே, சரி. இப்போ அடுத்தது வந்து இவங்களோட சிம்பிள். இந்த நட்சத்திரம் பத்தி இன்னும் டீட்டெயில்டா பார்க்கணும் இல்லையா? அப்ப அதுக்கு அந்த நட்சத்திரத்தோட சிம்பிள் பார்க்கலாம். இந்த நட்சத்திரத்தோட சிம்பிளே பார்த்தீங்கன்னா டலிஸ்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டலிஸ்மன் என்னன்னா ஒரு பர்டிகுலர் சிம்பிள், அந்த சிம்பிள் இல்லை நம்ம தமிழ்ல சொல்லணும்னா டலிஸ்மன்னா எக்ஸாக்டா தாயத்து சொல்லலாம். அந்த தாயத்துக்குன்னு ஒரு பவர் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு சாதாரண ஆப்ஜெக்டா தான் இருக்கும். கட்டிக்க சொல்லுவாங்க, தாயத்தை கட்டிக்கோங்க, இல்லை தாயத்தை கழுத்துல கட்டிக்கோங்க, இல்லை கையில கட்டிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு வந்து அவங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தாயத்தையும் இவங்களோட சிம்பிள். அது மட்டும் இல்லாம ரவுண்டா இருக்கிற மாதிரியான ரிங்கு, அந்த தாயத்து மாதிரியே ரவுண்டா இருக்க மாதிரியான ஒரு ரிங்கும் இவங்களோட சிம்பிள்ல வரும். அண்ட் இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா அம்ப்ரெல்லா, ப்ரொடெக்ஷனுக்கான சிம்பிள், அதாவது கொடை, நம்மள மழையில இருந்தும் வெயில இருந்தும் காக்கக்கூடிய கொடை. அப்ப கொடைன்னு வரும்போது ப்ரொடெக்ஷன். அப்ப இவங்க வந்து தே ஆர் வெரி குட் அட் ப்ரொடெக்டிவ் பீப்புள். இவங்களுக்கே அந்த ப்ரொடெக்ஷன், அதாவது இவங்களுக்கே இவங்க லைஃப் அவங்க ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். எது மூலமா வருதுன்னா அந்த மிஸ்டிக் பவர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் பிரச்சனை வரும், இவங்க வேண்டிப்பாங்க, இவங்க என்னை எவ்வளோ தூரம் என்னை வந்து ஹர்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு வேண்டிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உடனே அவங்களுக்கு ஏதாவது அட்வர்ஸாக ஆகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. ஏன்னா இவங்க கிட்ட இருக்கிற ஸ்பிரிச்சுவல் பவர் அப்படி. அதனால யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல் பிஃபோர் ஹர்ட்டிங் எனி கேட்டை நட்சத்திர பீப்புள். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஐ கேன் டெல் அன் எக்ஸாம்பிள். என்னன்னா இது வந்து ஒரு டு சம் எக்ஸ்டென்ட் உங்களுக்கு வந்து அவங்களோட லைஃப் பற்றி புரியும். என்னன்னா இப்போ காலேஜ் டேஸில், ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் டேஸில் நல்லா படிக்கிற ஒரு பொண்ணு, ஆனால் வெளியில கூட இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அவ்வளோ நல்லா படிக்கிறானே தெரியாது, நல்லா படிக்கிற ஒரு பொண்ணு நல்லா படிக்கிறானே தெரியாது, அதை காமிச்சிக்கவும் மாட்டா. ஸோ அந்த சீக்ரெட்டிவ்னஸ், கேட்டை நட்சத்திரம் தான் அந்த பொண்ணு, காமிச்சிக்கவும் மாட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, எப்பவுமே வந்து டாப் பொசிஷன், அதாவது அந்த கிளாஸே ஒரு 60 மார்க் 70 மார்க் எடுக்குது இந்த காலேஜில் அப்படின்னா, இந்த பொண்ணு வந்து 90 மார்க் எடுப்பாள். அதாவது டோட்டலி, ஏன்னா அந்த சப்ஜெக்ட் கஷ்டம், அதனால தான் எல்லாரும் வந்து 70 எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த பொண்ணு மட்டும் பார்த்தீங்கன்னா 80க்கு மேல 90க்கு மேலன்னு எடுத்துட்டு இருப்பா. ஸோ அந்த கிளாஸ்ல இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கியூரியாசிட்டி வந்தது. ஸோ இவளுக்கு க்ளோஸா இருக்கவங்க கிட்ட வந்து கேட்டு பார்த்தா அப்புறம் தான் அந்த விஷயம் தெரிஞ்சது. என்னன்னா இந்த பொண்ணு வந்து சீக்ரெட்டிவா அந்த போட்டோகிராஃபிக் மெமரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது நீங்க பார்த்த விஷயம் பார்த்த மாதிரியே மனசுல பதிறது, சீக்ரெட்டிவா அந்த டெக்னிக் எப்படி நம்ம மைண்டுக்கு அப்ளை பண்ணலான்றத
அப்ளை பண்ணிட்டு இருந்திருக்கா. ஷி யூஸ் வேரியஸ் டெக்னிக்ஸ். ஸோ அதெல்லாம் வச்சு அவள் அப்ளை பண்ணிட்டு இருந்திருக்கா. ஸோ அதனால தான் இப்போ மீதி அந்த கிளாஸ்ல இருக்கிற மீதி பசங்க எல்லாருமே வந்து ஒரு 70 எடுக்கிற டைம்ல இவ வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கா, அந்த மிஸ்டிக் பவர்ஸ் வச்சு, அந்த ஒரு எக்ஸ்ட்ரா சென்சரி பவர்னு கூட சொல்லலாம். இட்ஸ் லைக் எக்ஸ்ட்ரா பவர் தென் நார்மல் பவர். அதை வச்சு அதில் அந்த மைண்டை அவள் ட்ரெயின் பண்ணி அவள் வந்து எக்ஸ்ட்ரீம் ஹை மார்க்ஸ் எடுத்திருக்கா. அண்ட் ஷி வாஸ் யூனிவர்சிட்டி டாப்பர் டூ. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இதுதான் அந்த கேட்டை நட்சத்திர பேட்டர்ன். எல்லா கேட்டைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகுமா, எல்லா கேட்டையும் இதை ட்ரை பண்ணுவாங்களான்னு கேட்டால் இல்லை. அவங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹூ ஹேஸ் தட் குட் ஸ்பிரிச்சுவல் பவர், அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணாங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இவங்களுக்கு வந்து அந்த நேச்சுரல் இன்க்ளினேஷன் இருக்கும், லைஃப் தள்ளும். நீ வந்து மெடிடேஷன் கற்றுக்கோ, நீ வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி பக்கம் போ, நீ வந்து இந்த கடவுளை கும்பிடு அப்படின்னு சொல்லி லைஃப் தள்ளும். சம் பீப்புள் ரெசிஸ்ட், எனக்கு இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரெசிஸ்ட் பண்ணுவாங்க, எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு ரெசிஸ்ட் பண்ணுவாங்க. பட் அதை பண்ணுற கேட்டை பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா they'll be extremely successful. செலிபிரிட்டிஸ்லையும் நம்ம பார்க்கலாம், அதுலேயுமே வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இதுதான் அந்த லைஃப் பேட்டர்னே அவங்களுக்கு. அண்ட் இஃப் யூ சி அனதர் திங், அவங்களோட அனிமல்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக். அதாவது மான் தான், ஆனால் மான்லே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாகுன்னு சொல்கிறது அந்த ஆண் மான். அண்ட் இந்த மான்லே ரொம்ப கொஞ்சம் ஸ்டபர்னஸ் இருக்க மாதிரியான ஒரு மான் இது. ஸோ இந்த அனிமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனிமல் வச்சு நீங்கள் சொல்லுங்க தேர் வெரி ஆக்டிவ். மான் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் இன்னொன்றும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பேஷனேட்டான கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இந்த அனிமல் கிட்ட இருந்தால் உங்களுக்கு வந்து வருது. ஸோ கண்டினியூட் வித் அவங்களோட ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா இவங்களது வந்து ஆப்வியஸ்லி இட்ஸ் வெரி செக்ஷுவல் நட்சத்திரம். ஓகே, அது ஒன்று. பட் ரிலேஷன்ஷிப்பில் வந்து இவங்க ரொம்ப ஒரு இன்டென்ஸ் எமோஷனல் சைடோட கனெக்ட் பண்ணுவாங்க. அவங்க ஸ்பௌஸ்ன்னு வரும்போது எக்ஸ்ட்ரீம் பொசிசிவ்னஸ் இருக்கும், எக்ஸ்ட்ரீம் வந்து ப்ரொடெக்டிவ்னஸ் இருக்கும். நான் ப்ரொடெக்ட் பண்ணுறேன், அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ நான் பார்த்து பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருக்கட்டும். ஸ்பௌஸ்ன்னு மட்டும் இல்லை, யாரெல்லாம் இவங்களுக்கு க்ளோஸோ அது அவங்களுக்குலாம் வந்து தேல் டேக் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்டென்ஸ் பிஹேவியர், இன்டென்ஸ் எமோஷன்ஸ் சொன்னேன் இல்லையா, அது இருக்கும். அண்ட் கிட்டிஷ் பிஹேவியர் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து தி வாண்ட் அவங்க ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ அவங்க வந்து அவங்க ஸ்பௌஸ் கிட்ட இருந்து கேட்குற ஒரே விஷயம், என் கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் இவங்களுக்கு பத்தாது, பட் அதுதான் இவங்க கேட்பாங்க, என் கூட உட்காந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்களேன் அப்படின்றதான் இவங்க கேட்பாங்க. அண்ட் அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அந்த குட்டி குட்டியாக ஒரு கிட்டிஷான விஷயங்கள் பண்ணுவாங்க இல்லையா குழந்தைங்க, இவங்களும் அதெல்லாம் பண்ணுவாங்க. இவங்க வந்து அந்த என் கூட உட்காரணும் அப்படின்றதுக்காகவே சின்ன பசங்க மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா பண்றது, இல்ல எனக்கு இப்போ உடம்பு சரியில்லை அதனால இருங்க கூட அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்றது, லைக் இட் கேன் பி எனி திங். பட் அந்த குழந்தைத்தனம் இவங்களோட ரிலேஷன்ஷிப்ல நீங்க பார்க்கலாம். ஸோ ஈவன் வித் க்ளோஸ் ஒன்ஸ் தே ஆர் லைக் ஸோ கனெக்டட். இந்த ஒரு விஷயம் இருக்கும். இப்போ நீங்க கேட்காமையே உங்களுக்காக நிறைய விஷயம் எடுத்து பண்றது, ஃபேமிலி மெம்பரா இருந்தீங்கன்னா அதெல்லாம் கூட இவங்க பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து என்னடா இப்படிலாம் இருக்காங்களே அப்படின்றது கூட வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு தோணும் அப்படின்ற மாதிரி they'll be there. And then see இவங்களோட டிடி, இவங்களோட நட்சத்திர டிடின்னு பார்த்தீங்கன்னா தட் கேன் யாருன்னு தெரிஞ்சாலே அதுவே உங்களுக்கு பாதி விஷயம் கவர் பண்ணிடும். இவங்களோட நட்சத்திர கடவுள் யாருன்னா இந்திரா. அதாவது நட்சத்திர கிரக அதிபதி பார்த்தீங்கன்னா புதன், பட் நட்சத்திர கடவுள்ன்றது அவங்களோட நேச்சர் இந்த நட்சத்திரத்துல அப்படியே இறங்கியிருக்கும். அப்போ இந்திரான்னு வரும்போது இவங்களுக்கு இந்திரன்றது என்னன்னா ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு ஆள் இல்லை, இந்திரன்றது ஒரு போஸ்ட். ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு ஆன்மா இந்திரனோட போஸ்ட்டுக்கு போய் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மா வந்து அந்த இந்திரனா அங்கே இருக்கும், ஒரு அத்தாரிட்டேட்டிவ் போஸ்ட். ஸோ இந்திரனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். என்ன ஒரு பயம்னா வேற யாராவது பயங்கரமா தவம் புரிஞ்சு அவங்களோட போஸ்ட்டுக்கு வந்து அந்த இந்திரன்றது ஒரு போஸ்ட் இல்லையா, அந்த போஸ்ட்டுக்கு வந்து போட்டியா வந்துடுவாங்களோ அப்படின்ற அந்த பயம் வந்து அங்கே கரண்டா இந்திரனா இருக்கவங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ அதனாலே வந்து யாராவது எக்ஸ்ட்ரீம் தவம் பண்ணாங்கன்னா அவங்கள வந்து மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்க்கு தள்ளிடுவாங்க. நிறைய பணம் கொடுத்து இந்தாப்பா நீ வச்சுக்கோ என்ஜாய் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லி தள்ளிடுறது இந்திரன் பண்ணுவார். ஸோ அந்த நேச்சர் இவங்களுக்கு என்னன்னா இவங்களுக்கு வந்து இவங்க ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க பாலிடிக்ஸ்ல இருக்காங்க, ஒரு பொசிஷன்ல இருக்காங்க, இல்லை அவங்க வந்து அவங்க துறையில வந்து டாப்ல இருக்காங்கன்னா வேற யாராவது மேலே வராங்கன்னா இவங்களுக்கு உடனே அந்த அந்த ஒரு காம்படிட்டிவ்னஸ் பயமா வர்றது வந்து இவங்களுக்கு தெரியும். அது இந்திரன் கிட்ட இருந்து வருது. அண்ட் இந்திரன் கிட்ட இருந்து வர இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்திரன் மாதிரி இன்டென்சிவா ஹார்ட் ஒர்க் பண்றவங்க யாரும் இருக்க முடியாது. இன்டென்சிவா ஹார்ட் ஒர்க் பண்றது, தவம் பண்றதா இருக்கட்டும், எது பண்றதா இருக்கட்டும், ஹி ஹேஸ் தட் ஒன் சைட். இன்னொரு சைடு வந்து என்ஜாய்மெண்ட்.
ஸோ இந்திரனாலே தெரியும் இல்லையா, அங்கே ஆட்டம் பாட்டம் எல்லா விதமான என்ஜாய்மெண்ட்டும். ஸோ இந்த ரெண்டு பக்கமே இவங்களுக்கு இருக்கு. ஹார்ட் ஒர்க்கிங் சைடும் இருக்கு, என்ஜாயிங் சைடும் இவங்களுக்கு இருக்கு. ஸோ அது வந்து இவங்க வந்து என்ன, அதுல ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு திரும்ப வந்து ஹார்ட் ஒர்க் பண்றது, என்ஜாய் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஹார்ட் ஒர்க் பண்றது, அதுவுமே இவங்க லைஃப்ல இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இதுல முக்கியமான ஒரு விஷயம் வந்து, இந்த நட்சத்திரத்துல பிறந்த செலிபிரிட்டிஸ் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தட் கேன் டெல் யூ அ லாட் ஆஃப் திங். ஒரு முக்கியமான செலிபிரிட்டி வேற யாரும் இல்லை, நம்மளோட ட்ரம்ப். அதாவது முன்னாள் யுஎஸ் பிரசிடெண்டா இருந்த ட்ரம்ப் வந்து இந்த நட்சத்திரத்துல பிறந்த ஒரு முக்கியமான பர்சன்னே சொல்லலாம். இப்போ ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா அவரோடது பார்த்தீங்கனாலே அவருக்குன்னு என்னதான் வந்து அவரை ஃபன்னியா மீடியாலாம் ப்ரொஜெக்ட் பண்ணா கூட யூஎஸ்ல இருக்கிற பாப்புலேஷன் அவரை நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா ஹீ நோஸ் ஹவு ஹீ கேன் அட்ராக்ட் பீப்புள். அவரு நிறைய நல்ல விஷயமும் செஞ்சிருக்காரு. அதனாலே வந்து பாத்தீங்கன்னா, இல்ல நான் ட்ரம்ப் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அவர் வந்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து இப்ப யூஎஸ்னா நான் யூஎஸ்ல இருக்கவங்களுக்காக யோசிக்கிறேன். இமிகிரன்ஸ் வந்து நிறைய பேர் வர்றதுனால இங்க இருக்கிறவங்களோட அந்த பீஸ்ஃபுல்னஸ் கெடுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ யூனோ ஹீ நோஸ் எப்படி அவங்கள கவர் பண்றது, எப்படி நம்ம வந்து அந்த பதவி அடையிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவரோட இன்டெலிஜென்ஸ் வச்சு. அண்ட் அவர் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் பண்ற மாதிரி இருக்கும், ஆனா அந்த விஷயத்தினால பயங்கரமா பப்ளிசிட்டி கிடைக்கிறது. ஸோ யூ கேன் அப்சர்வ் ஹிஸ் நேச்சர். எதுவுமே டைரக்டா இருக்காது, டைரக்டா போய் எனக்கு இது பண்ணுங்க அப்படின்னு இருக்காது. பட் ஒரு விஷயம் நடக்குது, ஒரு விஷயம் இவர் பண்ணுவாரு, அதுல பப்ளிசிட்டி கிடைக்கிறது. ஸோ அந்த மாதிரி இல்லை ஏதாவது ஒரு போஸ்ட் போடுறது, அதுல வந்து ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்றது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா திஸ் இஸ் லைக் யூனோ ஹிஸ் ஓன் ஸ்டைல் ஆஃப் டூயிங் திங்ஸ், ஆஃப் வின்னிங்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வே ஆஃப் ஸ்டைல் இருக்கும். அவங்களோட கெரியரா இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களோட ஓன் ஸ்டைல் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க, விச் வில் பி வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். பட் எனக்கு இதுதான் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு தோணுதுன்னு சொல்லிட்டு அவங்க அதை பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அடல் பிஹாரி வாஜ்பாய். ஸோ வாஜ்பாய் அவரோட அந்த டென்யூர், அவர் பவர்ல இருந்த அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அத்தாரிட்டேட்டிவ்னஸ் அவர்கிட்ட இருந்தது. பிளஸ் வந்து சீக்ரெட்டிவான நியூக்ளியர் மிசைல் டெஸ்ட்லாம் அவர் பண்ணாரு யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு தெரியாம. ஸோ இவங்களோட அந்த சீக்ரெட்டிவ்னஸ், பரவாயில்ல நான் தைரியமா பண்றேன், நீங்க என்னவோ பாத்துக்கோங்க அப்படின்னு அந்த அத்தாரிட்டேட்டிவ்னஸ் எல்லாமே வந்து அவர்கிட்ட இருந்து நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் இன்னொருத்தர் யாருன்னா ஜித்து கிருஷ்ணமூர்த்தி, தியோசபிக்கல் சொசைட்டியோட ஒரு ஒரு டிசெண்டன்ட், ஒரு கிட் அப்படின்னு கூட அவங்க சொல்லுவாங்க அவரை. ரொம்பவே ஒரு பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிலாசபர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பர்சன் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ வரைக்கும் அவர் சொன்ன கோட்ஸ் எல்லாம் ரொம்ப பாப்புலரா இருக்கு. அண்ட் இவரது பாத்தீங்கன்னா இவர்கிட்ட இருந்த ஒரு விஷயம், நான் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ண கேட்டே சொன்னேன்ல, he is one of the good example. ஏன்னா இவர் வந்து சின்ன வயசுலேயே இவருக்கு இவ்வளவு தூரம் ஞானம் இருக்கா அப்படின்றது சின்ன வயசுல ரெகக்னைஸ் பண்ணி இவருக்கான அந்த பதவிகள் அந்த சொசைட்டில இவரை சேர்த்துக்கிறது எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த சின்ன வயசுலயே எப்படி அவரால் வந்து அவ்வளவு தூரம் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனா ரீச் பண்ண முடிஞ்சதுன்னா பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஓன் வேஸ் ஆஃப் டீச்சிங், ஹிஸ் ஓன் வேஸ் ஆஃப் ப்ரொஜெக்டிங் திங்ஸ். இவர் இனிஷியலா அப்படி தெரியலனா கூட போக போக வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணா ஹில் ஜஸ்ட் ஸ்நாட்ச் இட் அவுட். இந்த மாதிரி ஆமா இதுதான் அப்படின்ற மாதிரி அவர் கொடுத்துருவார், அவர் சொல்லிடுவார். அந்த மாதிரியான ஒரு வே ஆஃப் ரெஸ்பாண்டிங் அவர்கிட்ட இருந்தது. விச் இஸ் அகெயின் இவங்களை பத்தி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இவங்களோட அந்த ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான வேர்ட்ஸ் வர்றது உங்களுக்கு தெரியும். கேட்ட நட்சத்திரம் ரொம்ப கொஞ்சம் க்ளோஸா இருக்காங்க, இல்லை ஃபேமிலியில இருக்காங்கன்னா தெரியும். புதுசா இருக்கவங்க கிட்ட they will avoid that, but yeah you will know. So கிருஷ்ணமூர்த்தி is one of the person. இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பீத்தோவன். நம்மளோட பீத்தோவன் சிம்பனி அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா. அண்ட் அட் சம் பாயிண்ட் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த காது கேளாத தன்மை ஆரம்பிச்சு அட் ஒரு கட்டத்துல லைஃப்ல காது முழுசா கேட்காம போனாலும் என்னோட இந்த குறைபாடை நினைச்சிட்டு நான் உட்கார மாட்டேன், அதையும் வந்து நான் பாசிட்டிவா பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு காதே கேட்காம கூட இவர் வந்து மியூசிக்லாம் அப்புறம் கூட கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஈவன் அட் தட் பாயிண்ட் அவருக்கு குறைபாடு வந்த டைம்ல கூட அவர் கம்போஸ் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறமும் கூட அவர் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ தட்ஸ் ஹவு பவர்ஃபுல் தீஸ் பீப்புள் ஆர். இவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் அந்த பிரச்சனையில வந்து முடங்கி உட்காரன்னு இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தீங்கன்னா நவ் யூ ஹாவ் டு ரியலைஸ் உங்களுக்கு இதுக்கும் மேல ஒரு வெற்றி காத்துட்டு இருக்கு, யூ ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் இட்.
ஏன்னா இந்த எக்ஸாம்பிள்லாம் நீங்க பாருங்க. இப்போ பீத்தோவனுக்கு அந்த சாய்ஸ் இருந்தது. என்னால கேட்கவே முடியாது. என்னால எப்படி போய் மியூசிக் போட முடியும்? ஏற்கனவே எனக்கு காது கேட்கறது குறைஞ்சிட்டு இருக்கு. நான் எதுக்கு என் காதை போய் டிஸ்டர்ப் பண்ணணும்னு யோசிச்சிருந்தாருன்னா, நமக்கு வந்து பீத்தோவன் சிம்பனி கிடைச்சிருக்காது. இல்லையா? அந்த மாதிரி தான் நீங்க உங்க லைஃப்பை மாத்தி அமைச்சுக்கணும். இவங்களோட எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கோங்க. உங்களோட ஓன் நட்சத்திரம். நீங்க கேட்டையா இருந்தீங்கன்னா, உங்க நட்சத்திரக்காரங்க தான் எக்ஸ்ட்ரீம் பிரச்சனையிலயும், அந்த பிரச்சனையிலயும் நான் பண்ணி காட்டுவேன்ற அந்த ஸ்டபர்னஸ் இவங்க கிட்ட நிறைய இருக்கும். they are stubborn. They are not at all easy. They are stubborn. கிட்ட அந்த stubbornness இருக்கும். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே நீங்க கேட்டு பார்க்கலாம். எல்லாத்தையும் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த விஷயத்துலலாம் பயங்கர stubborn அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், they are stubborn. And then இப்போ நம்ம ஊர்ல வேற யாரை கேட்டே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெமினி கணேசன் ஆக்டர், அவரும் வந்து கேட்டே நட்சத்திரம். ஆனா அவருக்குன்னு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அந்த எக்ஸ்ட்ரீமான ஒரு சக்சஸ்ஃபுல்லா வர்றது, அந்த பர்சனல் மேக்னட்டிசம் இருக்கு இல்லையா? ஸோ அவரோட ப்ரெசன்ஸ் வந்து ஒரு மேக்னெட்டிக் ப்ரெசன்ஸ் இருக்கும். அவரோட அந்த சாங்ஸ்லாம் எவ்வளோ ஃபேமஸாக இருந்ததுன்னு கூட நீங்கள் பார்க்கலாம். அந்த பர்சனல் மேக்னட்டிசம் இந்த நட்சத்திரத்தில் இருக்கு. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூன்னு வருதானா, தே ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் வித் மைண்ட் அண்ட் நர்வஸ் சிஸ்டம். ஸோ இந்த நட்சத்திரம் மூலமாக அந்த மைண்ட் அண்ட் நர்வஸ் சிஸ்டம் ரிலேட்டட் விஷயங்கள் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஜித்து கிருஷ்ணமூர்த்தி அவருக்கும் பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஹெட்ல ஒரு ப்ராப்ளம் வந்தது. தட் வாஸ் அ வெரி ப்ராமினென்ட் ப்ராப்ளம் இன் ஹிஸ் லைஃப். ஸோ அதே மாதிரி த ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள். ஸோ அந்த தலை ரிலேட்டட் விஷயங்கள் அண்ட் தென் அந்த நர்வ்ஸ் ரிலேட்டட் விஷயங்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ பீத்தோவனுக்கும் வந்து காது ப்ராப்ளம். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலை ரிலேட்டட் வருது, மைண்ட் அண்ட் ஹெட் ரிலேட்டட். ஸோ நெக்ஸ்ட் வந்து இவங்க கெரியரில் என்ன சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் திங் இஸ் தட் தே ஆர் வெரி குட் அட் ரிசர்ச். ஸோ சயின்டிஸ்டாக இருக்கிறது. அண்ட் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டுமே இந்த நட்சத்திரம் தான். ஸோ அப்போ கெரியரில் வந்து நீங்கள் சயின்டிஸ்டாக இருந்தீங்கன்னா, யூ கேன் ரியலி கோ இன்டு, ஏன்னா இன்டெலிஜென்ஸ் இருக்கு, ஹார்ட் ஒர்க் பண்ண முடியாதுன்னு இல்லை, பண்ண முடியும். அண்ட் தென் ஆன் அதர் சைட் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த உள்நோக்கி பார்க்குற மாதிரியான அந்த ரிசர்ச்சர் கேப்பபிலிட்டி இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அதை பண்ண முடியும். அண்ட் தென் இன்னொன்று வந்து பாலிடிக்ஸ். எப்படி என்னோட ஓன் வழியில் நான் யூஸ் பண்ணி நான் இந்த இடத்துக்கு போயிடுவேன், இந்த பதவி அடைஞ்சிடுவேன்னு சொல்கிறது, அந்த காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டு, அது வந்து பாலிடிக்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து அந்த ஃபீல்டில் எந்தெந்த ஃபீல்ட்ஸில் ஒர்க் அவுட் ஆகும் இவங்களுக்கு நேச்சுரலின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர், லிக்விட் பேஸ் பண்ண இண்டஸ்ட்ரீஸு, அண்ட் ஆயில் பேஸ் பண்ண இண்டஸ்ட்ரீஸு, அண்ட் மைண்டும் பேஸ் பண்ண இண்டஸ்ட்ரீஸ், சைக்காலஜி, அதுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள். அண்ட் இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அக்கல்டிஸ்ட்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த எனர்ஜி ஒர்க் பண்ணுறவங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி ஒர்க்கர்ஸ், ரீக்கி ஹீலிங் பண்ணுறவங்க, இல்லை அந்த ரீக்கி பேஸ்ட், இல்லை அந்த எனர்ஜி பேஸ்டான விஷயங்கள் ஹேண்டில் பண்ணுறவங்க, தே கேன் ட்ரை திஸ். இதெல்லாம் தாண்டி அவங்களோட காம்படேட்டிவ் சைடு, அவங்களோட ப்ரொடெக்டிவ் சைடு எங்கே வெளியில் வரணும், போலீஸ் ஆஃபீஸர்ஸ், மிலிட்ரி பீப்புள், அண்ட் மினிஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த சாணக்கியத்தனமாக அட்வைசஸ் பண்ணுற மாதிரியா பின்னாடி இருப்பாங்க இல்லையா, மினிஸ்டர்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுற பீப்புள், தே கேன் பி திஸ் நட்சத்திரா. அண்ட் இல்லை நெகட்டிவ் சைடில் பார்த்தீங்கன்னா டெரரிஸ்ட், ஏன்னா இவங்க வந்து ஸ்டபர்ன் அண்ட் அவங்கள்ட்ட அந்த பவரும் இருக்கும். ஸோ இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனை பார்த்தீங்கன்னா, அந்த ஊர் மக்களுக்கு பிரச்சனை வருது, அதனால அவங்க ரைஸ் ஆகிறாங்கன்னு வரோம் இல்லையா, இவங்க தட்டி கேட்குறவங்களா இருப்பாங்க. ஸோ இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ், இந்த டெரரிஸ்டாக இருக்கவங்க, அவங்களுக்குமே வந்து இந்த நட்சத்திராஸ் ப்ராமினெண்ட்டாக இருந்திருக்கு. அண்ட் சோல்ஜர்ஸ், ஆப்வியஸாக வார் போய் சண்டை போடுற சோல்ஜர்ஸ், அவங்களுக்கும். சரி, இப்போ இவங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்னால் இவங்க லைஃப்பில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து சம்டைம்ஸ் இவங்கக்கிட்ட அந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டபர்னஸ் இருக்கு இல்லையா, சம்டைம்ஸ் அது அவங்களுக்கும் தாண்டி கூட இருக்கிறவங்களுக்கும் அது வந்து அப்ளிகபிள் ஆச்சு. அதாவது அவங்க 2 பேருக்குமே சேர்த்து இதை தான் பண்ணணும்னு அவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஃபேமிலிக்கும் சேர்த்து இதை தான் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா, கூட இருக்கிறவங்க இது எங்களுக்கு கண்ட்ரோலிங்காக இருக்குன்னு நினைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா. ஓகே, ஸோ உங்களோட ஸ்டபர்னஸ் உங்களோட இருக்கிறது ஓகே, அது மீதி பேர் அஃபெக்ட் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கணும். தட்ஸ் ஒன் திங். இன்னொன்று வந்து இவங்களுக்கு நான் சொன்னேன், இவங்க பாசிட்டிவாக பண்ணால் பாசிட்டிவாக நிறைய விஷயம் அள்ளி கொடுப்பாங்க, நெகட்டிவாக பண்ணால் அதை மறக்க மாட்டாங்க. அது மறக்காமல் இருக்கிறது ஓகே, யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அந்த பீப்புள் இப்படி இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். பட் அது வந்து ரிவெஞ்ச்ஃபுல்லாக போகாமல் நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா ரிவெஞ்சுன்னு நம்ம எடுக்கும்போது அவங்களுக்கு நேச்சுரலாக அவங்க பண்ண விஷயத்துக்கான கெட்ட விஷயம் வரதான் போகுது. ஸோ நீங்கள் வந்து இவங்க எனக்கு கெட்டது பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் ரிவெஞ்ச்ஃபுல்லாக ஏதாவது யோசிக்கும் போது அது வந்து உங்களுக்கே உள்ள வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் நெகட்டிவிட்டி கெயின் பண்ணிட்டு இருக்கீங்க, டென்ஷன் ஆகிறது மூலமா, ஸ்ட்ரெஸ் ஆகிறது மூலமா. ஸோ யூ டோன்ட் வாண்ட் தட் இல்லையா? ஸோ அதனால அது வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனதர் திங் வந்து அவங்களோட
இந்த கேரக்டரிஸ்டிக்ஸில் வந்து நான் லிக்விட் பேஸ்டாக சொன்னேன் இல்லையா, அண்ட் தென் இந்திரன் வேற இருக்காரு. ஸோ அப்போ இவங்க 2 பேர் தான் பார்க்கும்போது அடிக்டிவ் பிஹேவியர்ஸ், அடிக்டிவ் ஹேபிட்ஸ், ஆல்கஹாலிசம், இன்டாக்சிகேஷன். ஸோ டோன்ட் கோ ஃபார் தட் அட் ஆல். நீங்கள் அதுக்கு போகாமல் இருக்கிறது நல்லது. போனீங்கன்னா சம்டைம்ஸ் இட் கேன் பி அடிக்டிவ் ஃபார் யூ. அது விட முடியாத சுச்சுவேஷன்ஸ்க்கு கொண்டு போய் விடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ டோன்ட் வாண்ட் தட். அண்ட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொன்னேன் இல்லையா, இவங்ககிட்ட வந்து அந்த அதர்வன வேதத்தோட சக்திகள் இருக்குது. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து அந்த அக்கல்ட் பவர்ஸை வந்து பாசிட்டிவாக யூஸ் பண்ணிக்கணும். பாசிட்டிவாக நீங்கள் உங்களுக்கே யூஸ் பண்ணிக்கணும்னா எப்படி, நீங்கள் வந்து மெடிடேட் பண்ணுங்கள், உங்களோட அந்த எனர்ஜி லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள், காஸ்மிக் எனர்ஜியோட கனெக்ட் பண்ணுற மாதிரியான மெடிடேஷன்ஸ் இருக்குது, அதை பண்ணுங்கள். எங்களோட பக்தி மெடிடேஷன் உங்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இஃப் யூ வாண்ட் டு டூ தட், பிகாஸ் யூ கனெக்ட் வித் காட் இன் தட். ஏன்னா பக்தினாலே டிவோஷன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி மெடிடேஷன்ஸ் எடுத்து பண்ணலாம். உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதோ அதை எடுத்து பண்ணுங்கள். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா என்கிட்ட வந்து இந்த ஒரு சக்தி இருக்குது, எனக்கு ஒரு கடவுளோட அருள் இருக்குது, இல்லை இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் இருக்குது, எனக்கு யாராவது நெகட்டிவ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நான் நெகட்டிவாக யோசிப்பேன், இல்லை நெகட்டிவாக வேண்டுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த பவர்ஸை வந்து நெகட்டிவாக யூஸ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா இட் வில் பேக் ஃபயர். அதுதான் நான் கொடுக்கணும்னு நினச்ச வார்னிங். ஸோ உங்களுக்கு வர, நீங்கள் ஸ்பிரிச்சுவல் கேட்டையாக இருக்கீங்க, உங்களுக்கு அந்த பவர்ஸ் வருது, நீங்கள் வந்து அதை வந்து ஒரு நெகட்டிவ் ரிவெஞ்ச்ஃபுல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இட் வில் பேக் ஃபயர். லீவ் அவுட் த ரிவெஞ்ச். தேவையில்லை. நீங்கள் வந்து அவங்க பண்ண கெட்ட விஷயத்துக்கு, எல்லாருக்குமே அவங்க பண்ணுற கெட்ட விஷயத்துக்கு நேச்சுரலாக அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்களோட லைஃப் பாதையே அதுக்கேற்ற மாதிரி கொண்டு போகும் அவங்கள. ஆனால் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. நீங்கள் எதுக்கு எல்லாமே பண்ணணும் இல்லையா, எதுவுமே வேண்டாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்த கடவுள் வழிபடலான்னா, ஒரு முக்கியமான கடவுள் கேட்டேன்னு வரும்போது வேற யாருமே இல்லை, மகாகாளி. மகாகாளி நீங்கள் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இருக்கிற அந்த இன்டென்ஸ் எனர்ஜியை நீங்கள் வந்து ப்ராப்பராக சேனலைஸ் பண்ண முடியும். அண்ட் அவங்களோட அந்த அருள் உங்களுக்கு கிடைச்சதுனாலே நீங்கள் எவ்வளோ தூரம் ஒரு ராக் பாட்டமுக்கு போகிற அளவுக்கு ப்ராப்ளம் இருந்தால் கூட உங்களை அங்கே தூண்டில் போட்டு உங்களை தூக்குற மாதிரி அவங்க தூக்கிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல் சக்தி ஃபார்ம் தான் மகாகாளி. மகாகாளி நினைச்சு எல்லாரும் பயப்படுவாங்க. நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், யூ கேன் கோ செக் இட் அவுட். மகாகாளி வழிபாடு எப்படி பண்றதுன்னு. எனக்கு வீட்டில் போட்டோ வைக்க பயமா இருக்கு, இல்லை வீட்டில் வந்து சிலை வைக்க பயமா இருக்குன்னா நான் அதில் ஒரு சூப்பர் டெக்னிக் சொல்லியிருப்பேன். நீங்க எதுவுமே வைக்க தேவையில்லை. அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்க வழிபட்டா மட்டும் போதும். மகாகாளி வழிபாடு, மகாகாளி இஷ்ட தெய்வம் வீடியோவில் இருக்கு, நீங்கள் போய் பாருங்கள். நீங்கள் அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ திஸ் இஸ் ஆல் ஃபார் கேட்டே. சரிங்களா, எதை பற்றியும் பயப்படாதீங்க. ஜஸ்ட் நீங்கள் ஆல்ரெடி வந்து யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் எவ்ரி திங். என்ன நினைச்சிங்களோ அதை வந்து கிடைக்கிறதுக்கு, ஈர்க்கிறதுக்கான சக்தி உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது. அண்ட் தட்ஸ் அ பிளெஸிங் ஃபார் யூ. உங்களுக்கு ஆல்ரெடி அந்த பிளெஸிங் பிறந்ததுலேருந்தே வந்திருக்கு. ஸோ நினைச்சது இருக்கிற சக்தி இருக்கும்போது நல்லதே நினைங்க, நல்லபடியாக பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருங்க, அதுவே போதும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.